ஏன் இஷ்டம் இல்லையா சாருக்கு? ஆ என்னதாம்மா பண்ண போகிறானா? ஆ ஐபிஎஸ் மறுபடியும் ட்ரை பண்ண போகிறான். அப்படியே கரஸ்பாண்டன்ஸில் டிகிரி ஒன்று. வெரி நைஸ். லைஃப் லாங் படிச்சுக்கிட்டு இருக்க சொல்ல அவனை. வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், இப்படி ஏதாவது ஐடியா இருக்கா அவனுக்கு? நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். நீ தானம்மா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க. உன் லைஃப்பை கொஞ்சம் பார்த்துக்கம்மா. அவனுக்காக டான்ஸ் கிளாஸை நிறுத்தினேன், இப்போ அவனுக்காக வேலையை விட்டுட்டு இங்கே வரேன்னு சொல்கிற. இன்னும் எத்தனை நாளைக்குமா அதை செஞ்சுக்கிட்டு இருக்க போகிற? நாளைக்கே ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா சரி விடு. இந்த வாட்டி அவன் ஐபிஎஸ் பாஸ் பண்ணலன்னா? அப்பா, உங்க ஃப்ரெண்ட் ஞானசேகர் கிட்ட பேசி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க. குணா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போலீஸ் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்ற உன் ஆர்வத்தை பார்க்குறப்ப. இந்த காலத்தில் இவங்கள மாதிரி பசங்க 5 லட்சம் 10 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு தான் யாருங்கிறதையே மறந்துடுறாங்க. காரணம் பணம். இப்போ பணத்துக்கு கொடுக்குற மரியாதையை இளைஞர்கள் வேற எதுக்கும் கொடுக்கறதில்ல. அந்த விதத்தில் குணாவை பார்த்தா எனக்கே பெருமையாக இருக்கு. ரியலி ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. தான் விரும்பினதை செய்யணும்னு நினைக்கிறான். இங்கே பாரு குணா, ஐபிஎஸ் மூலமாக தான் நீ என்ட்ரி ஆகணுன்ற அவசியம் இல்லை. ஐ எம் ஷுவர் யூ மைட் ஹவ் ஹர்ட் அபவுட் ஸ்டேட் போலீஸ் சர்வீசஸ். வை டோன்ட் யூ ட்ரை தட்? இல்லை சார், 12 வருஷம் மேலே ஆகிடும் ஐபிஎஸ்க்கு நாமினேட் ஆக. அதனால தான் சார். இருந்தா என்ன, ஐபிஎஸ் நேஷனல் லெவல்னா அதே எஸ்பிஎஸ் ஸ்டேட் லெவல். நான் சொல்கிறதுக்கு நீ கேளு. என்ன கேட்டால் நீ எஸ்பிஎஸ் ட்ரை பண்ணுன்னு சொல்லுவேன். ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். என்ன நான் சொல்கிறது கரெக்ட் தானே? நீ எது சொன்னாலும் எப்பவுமே கரெக்ட் தான்டா. So, I wish you all the best. தேங்க்யூ சார். Yeah. பை ஆண்டி. பாய். வரோம் சார். வாங்க. சரி வரேன்பா. வரேம்மா. டேக் கேர். என்னாச்சு? To the Police Training Academy. இந்த 2 வருஷ ட்ரைனிங்கில் as you all know, first 1 year உங்களுக்கு கேம்பஸ் ட்ரைனிங் அண்ட் தியரி கிளாஸஸ் இருக்கும். ஆனால் செகண்ட் இயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த செகண்ட் இயரில் உங்களோட ஃபீல்ட் ட்ரைனிங் இருக்கும். உங்கள் கண்ட்ரோலில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அசைன் பண்ணுவோம். உங்கள் ஸ்கில்ஸை காமிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இது. ஸோ ஐ விஷ் யூ ஆல் குட் லக் அண்ட் டூ வெல். என்னையா திருட்டு போனது அந்த வீடு இங்கே வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க? அந்த பசங்க இங்கே தானே தங்கியிருந்தாங்க. ஆமாய்யா, பாவப்பட்டு வேலைக்கு சேர்த்தேன் ரஸ்கல்ஸ் ஏன்ட்டே திருடிட்டு போயிட்டானுங்க. பரதேசி பயல் எனக்கு அவனுங்கள விடுங்கய்யா, பதட்டப்படாதீங்க. ஆமாம், திருட்டு போன நகை எவ்வளோ இருக்கும்? 60 லட்சம் யா, 60 லட்சம். வர வர நிறைய திருட்டு கதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்யா. திருடங்கிட்ட தானே திருட்டே போகுது. என்னய்யா உண்மையை சொன்னேன்.
என்னத்த உண்மையை சொன்னேன்? நீங்க எல்லாம் லட்ச லட்சமா கேட்கறதுனால தான் நாங்க கோடி கோடியா வாங்க வேண்டியிருக்கு. நான் கிளம்புறேன். என்ன உண்மை? இல்லைம்மா. சீக்கிரம் அந்த திருட்டு போன நகையை கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க. இப்ப நீ என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சியோ பண்ணு. சந்தோஷமா இரு. வரேன். கான்ஸ்டபிள், இந்த அக்யூஸ்டோட திங்ஸ்லாம் எடுத்துட்டு வா. இந்த லெஜரில் ஒரு கையெழுத்தை போடுங்க. இதை ஃபைலில் வைப்பா. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா மச்சான்? வண்டி எடு. வாங்க சார், போலாமா? சார். ஹலோ. எனக்கு லாஸ்ட் 3 இயர்ஸோட கேஸ் ஃபைல்ஸ்லாம் வேணும். ஓகே, ஷியோர். ஏன்பா மங்கள மரத்தை கொஞ்சம் வர சொல்லு. இப்போ யாருக்கெல்லாம் சார் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கீங்க? முத்துப்பாண்டி சார் கேளுங்களா? ஆமாம் சார். அம்மா, சார் வந்து நம்ம எஸ்பிஎஸ் ட்ரைனிங் ஆஃபீஸர். நம்ம கேஸ் ஃபைல்ஸ்லாம் கொஞ்சம் காட்டுங்க அவர்கிட்ட. சார் என்ன கேட்குறாரோ அதெல்லாம் கேட்டு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. ஓகே சார். சரியா? ஏதாவது புது கேஸ் வந்தால் உடனே எனக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சி. ஓகே சார். இந்தா செக் பண்ணிக்க. கொடு அவங்கள்ட்ட. ராஜேஷ் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் என்ன சார், வெறும் பேப்பர். உங்கள் தயவு எங்களுக்கு தொடர்ந்து வேணும், அதான் சார் முக்கியம். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு எப்போ என்ன வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணுங்க, பார்த்துக்கிடுவோம். கண்டிப்பாக சார். மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடும். குமாரோட கான்டாக்ட்லேயே இருங்க. எஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? உங்கள் பிஸ்னஸ் நல்லா வரணும், அவ்வளோதான். நல்லா வரும், கவலைப்படாதீங்க. தேங்க்யூ சார். உங்க புண்ணியத்துல ஒரு நாள் பவர் ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்னா நல்ல விஷயம் தானே. எங்க கட்சிக்கு ஒரு நல்ல பேர் வரும். அப்போ நாங்கள் கிளம்புறோம் சார். நல்லது, வரேங்க. வாங்க. முத்துப்பாண்டி, இந்த சூட்கேஸு பாண்டிச்சேரி போகணும். உடனே போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. இப்போ வேண்டாம், கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு. அப்புறம் பார்ப்போம். ஏன்? எப்படியோ குமார் ஐயா, நீ இதை எடுத்துகிட்டு போய் என் ரூமில் பத்திரப்படுத்தி வைப்பா கொஞ்ச நாளைக்கு. சரிங்க. நாட்டில் நிறைய பேர் காசு சம்பாதிக்க கஷ்டப்படுறாங்க. நான் இந்த மாதிரி சம்பாதிச்ச காசை பத்திரப்படுத்த நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். காசு இருந்தாலும் டென்ஷன் தான். சரி, நான் கிளம்புறேன். இருங்க. என்னாச்சு? அந்த நகை மேட்டர்லாம் திருட்டு போன நகை ஒன்றுமே சொல்ல 15 நாளாக ஒரு மினிஸ்டருக்கே இப்படி கதை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சாதாரண மக்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? இதை மதிக்கவே மாட்டீங்க போல இருக்க. கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிருவோம், அப்போ சொல்கிறேன். சீக்கிரம் கண்டுபிடிங்க.